ஒரு நாள் நரி ஒன்று வெளியில் சுற்றி கொண்டிருந்தது. திடீரென மிகப்பெரிய சத்தத்தை கேட்ட நரி தன்னுடைய பின்பக்கத்தில் வலியை உணர்ந்தது. அட கடவுளே, எனக்கு வலிக்குதே. நரி தன் பின்னே திரும்பி பார்த்தது. அதனுடைய வால் ஒரு சுருக்கில் மாட்டிக்கொண்டிருந்தது. அது தன்னால் முடிந்தவரை முயற்சி செய்து பார்த்தது. ஆனால் சுருக்கில் அதன் வால் நன்றாக சிக்கியிருந்தது. மீண்டும் மீண்டும் நரி முயற்சி செய்தது. இம்முறை தன் பலத்தை ஒன்று திரட்டி வேகமாக இழுத்தது. ஆஹா, அவ்வளவுதான். கடவுளே, நான் தப்பிச்சிட்டேன். அப்பொழுது நரி திரும்பி பார்த்தது. அதன் வால் இன்னும் அந்த சுருக்கில் மாட்டியிருந்தது. நரியின் பின்னால் சிறிதளவு மட்டுமே வால் ஒட்டியிருந்தது. என்னுடைய வால், நிறைய முடி இருக்கிற என்னுடைய அழகான வால் இந்த மாதிரி ஆயிடுச்சே. இப்ப நான் என்ன செய்வேன்? ஐயோ, என்னுடைய வால். என் அழகான வால் இல்லாம நான் மத்த நரிங்களை எப்படி பார்க்க முடியும்? ஐயோ, எனக்கு தலை குனிவா போயிடுச்சே. நரி யோசித்தது, யோசித்துக் கொண்டே இருந்தது. கடைசியில் ஒரு வழியை கண்டுபிடித்தது. அது அனைத்து நரிகளையும் அழைத்து ஒரு கூட்டம் போட்டது. அப்பொழுது நரி, நான் சொல்றத கேளுங்க. என்னுடைய வாலை நான் வெட்டிக்கிட்டேன், அதே மாதிரி நீங்களும் வெட்டிக்குங்க. நான் சொல்றபடி கேளுங்க, அதனால உங்களுக்கு நன்மைதான் ஏற்படும். பாருங்க, இந்த நீளமான வால்னால பயன் கிடையாது, அழிவுதான் ஏற்படும். அதோட நாய்கள் நம்மள துரத்தும் போது நமக்கு நம்முடைய வால் பயன்படுதா சொல்லுங்க? நாம எல்லாரும் பேசணுங்கிறதுக்காக ஒண்ணு கூடும் போது இந்த வால் என்ன செய்யுதுன்னு யாராலையும் சொல்ல முடியுமா? உங்க கால்ல அத கட்டி வச்சிருக்கீங்களா என்ன? இல்ல அது மேல உட்கார்றீங்களா? இல்ல மத்தவங்கள வால் மேல காலத்தான் வைக்க விடுறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இப்பவும் உங்களுக்கு யோசிக்க நேரம் இருக்கு. வாலுங்கிற சிறையிலிருந்து வெளியில வாங்க. வால் இல்லாத ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க வந்து என்னோட சேருங்க. உனக்கு மட்டும் அழகான வால் இருந்திருந்தா நீ இப்படியெல்லாம் பேசிருக்க மாட்ட. ஏன்னா உன்னுடைய வெக்கத்தை மறைக்கவோ உன்னோட சுய லாபத்துக்காக வந்தா நீ இப்படி பேசுற. அனைத்து நரிகளும் தங்களுடைய அடர்ந்த வாலை அந்த நரியின் முன்பாக காட்டி சிரித்தபடியே அங்கிருந்து சென்றனர். குழந்தைகளே, இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சுய லாபத்துக்காக யார் என்ன பேசினாலும் அதை நம்ப கூடாது. சுடன் வீசியது. ஒரு சுழற்காற்றை போல